வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆரூர் அண்ட் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம 6th மேக்ஸ் சாப்டர் 3 பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் தான் பார்க்க போகிறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்றது தான். ஃபஸ்ட்டு ஒன், டு ப்ரிப்பேர் எ பில் அண்ட் வெரிஃபை த பில் அமௌண்ட். கீழே உள்ள இமேஜஸை பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம கடையில் போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கினோன்னா பில்லு கொடுப்பாங்க. அந்த பில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பில்லை நம்ம எப்படி ரெடி பண்ணணும், இதில் போட்டிருக்க அமௌண்ட்டு கரெக்டானு நம்ம எப்படி செக் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். பில்லில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நேம் ஆஃப் த ஷாப், எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணணுன்றது இருக்கும், சீரியல் நம்பர்னு இருக்கும், பில் நம்பர்னு இருக்கும், டேட்டு, எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த டேட்டில் நம்ம எத்தனாவது ஆளாக வாங்கியிருக்கோம் அதுதான் இந்த சீரியல் நம்பரில் இருக்கும், இல்லைனா பில் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஷாப்பிங் சென்டரில் ஐட்டம்னு போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம என்னென்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றதுலாம் அந்த ஐட்டம் காலத்துக்கு கீழே இருக்கும். ஒரு சில கடையில் டீட்டெயில்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி, எவ்வளவு வாங்கியிருக்கோம். இப்போ மேகி இருக்குன்னா 2 பேக்கெட் வாங்கியிருக்கோமா, இல்லை எத்தனை பேக்கெட் வாங்கியிருக்கோன்றது இந்த குவான்டிட்டியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேட்டு. ரேட்டுன்றதில் ஒரு பொருளுடைய விலை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன மேகி வாங்கியிருக்கோன்னு சொன்னோமா, இப்போ 2 பேக்கெட் வாங்கியிருந்தாலும் இந்த ரேட்டுன்ற காலமில் 1 தான் இருக்கும். அமௌண்ட்டுன்ற காலமில் என்ன இருக்கும்னா, அந்த 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம் இல்லையா மேகி, அந்த 2 பேக்கெட்டுக்குள்ள காஸ்ட்டு இந்த அமௌண்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேகி ஒரு பேக்கெட்டோடைய ரேட்டு ₹14 வச்சுக்கோங்க. அப்போது ரேட்டுன்ற இடத்துல ₹14 இருக்கும். அமௌண்ட்டில் நம்ம எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம் இல்லையா, 2 14s are 28, அமௌண்ட்டுன்றதில் 28 இருக்கும். அப்போ டோட்டல்னா என்ன, நம்ம ஒரு 5லேருந்து 6 ஐட்டம் இல்லை அதுக்கு மேற்பட்ட ஐட்டம் வாங்கியிருக்கோன்னா அதனுடைய அமௌண்ட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலில் போட்டிருப்பாங்க. இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்காரவங்க நம்மள்கிட்ட சொல்லக்கூடியது. வாங்க இப்போது எப்படி பில் மேக் பண்ணலாம், அதை எப்படி வெரிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம் பாருங்கள். ப்ரிப்பேர் எ பில் ஃபார் த ஃபாலோயிங் புக்ஸ் ஆஃப் பயோகிராஃபிஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் மருது புக் ஸ்டோர், சிதம்பரம் ஆன் 12/4/2018, பியரிங் த பில் நம்பர் 507. ஃபஸ்ட்டு பில்லுனா நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம், கடை பேர் இருக்கும் இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். என்ன, மருது புக் ஸ்டோர். பில் மேக் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மருது புக் ஸ்டோர், கடை பேர் எழுதியாச்சு, சிதம்பரம். நெக்ஸ்ட்டு பில் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கொஷினில் பாருங்கள், பில் நம்பர் 507, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். பில் நம்பர் 507. நெக்ஸ்ட்டு கொஷினை பாருங்கள், டேட்டும் கொடுத்துருக்குறாங்க 12/4/2018, அதை நோட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு, 2018. இங்கே ஐட்டம்ஸ், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி, ஒவ்வொன்றும் எவ்வளோ வாங்கியிருக்கோம். அடுத்து ரேட்டு. லாஸ்ட் ஒன் அமௌண்ட். கீழே தான் நம்ம டோட்டல், என்னென்ன பொருள் எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கியிருக்காங்கன்னு கொஷினை பார்த்து எழுதலாங்களா. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 10 காப்பி ஆஃப் சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார்ன்ற புக்கை எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, 10 காப்பி. ஒன்றுத்தோடைய விலை அட் ₹55 ஈச்னா ஒன்றுத்தோடைய விலை. இதை நம்ம எழுதிக்கலாம் வாங்க. ஐட்டமில் என்ன புக்கோ அந்த புக்கு நேமு சுப்பிரமணிய பாரதியார். எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, 10 காப்பியா, 10. ஒன்றுத்தோடைய விலை எவ்வளோ போட்டிருந்தது, ₹55. அப்போ 10 புக்கோடைய ரேட்டு 10/55 ஆர் 550. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க.
15 copies of Thiruvalluvar at 75 rupees each. திருவள்ளுவர் புக் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 15. ஒன்றுத்துடைய விலை 75. சைடில் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். 5 5s are 25, கேரி 2, 7 5s are 35, இந்த 2வையும் ஆட் பண்ணால் 37. 5 பார்த்தாச்சு, ஞாபகம் வச்சுக்க ஏரோ மார்க். அடுத்து 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். கேரியும் சேர்த்து ஆட் பண்ணால் ருபீஸ் 1125. வேறு என்ன புக் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 12 copies of வீரமாமுனிவர் at 60 rupees. இதையும் எழுதிக்கலாம். எத்தனை காப்பி? 12. ஒன்றுத்துடைய விலை எவ்வளோ? 60. அப்போ 12 into 60 மல்டிபிள் பண்ணால் ருபீஸ் 720. அடுத்து என்ன புக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 12 copies of திருவிக்கா. எத்தனை காப்பி? 12. ஒன்றுத்துடைய ப்ரைஸ் எவ்வளவு? 70 rupees. அப்போது ருபீஸ் 840. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம டோட்டலில் எழுதணும். சைடில் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் எப்பயுமே நம்ம ரைட் சைட்லேருந்து தான் எழுத ஆரம்பிக்கணும். ஒரு சிலர் இந்த இடத்துக்கிட்டே 8 போடுவோம், அப்படி போடக்கூடாது. ஆன்சரில் 1000 பிளேஸில் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டும். கேரியை ஆட் பண்ணியாச்சுன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பழகுங்க. ஆன்சர் 3235. ஓகே, இப்போ இதே பில்லு நம்ம போட்டிருக்கிறது கரெக்டானு எப்படி செக் பண்ணுன்றதையும் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பில் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய குவான்டிட்டியும் ரேட்டையும் மல்டிபிள் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், அதனுடைய ப்ரைஸு 55. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இந்த அமௌண்ட் கரெக்டானு செக் பண்ணணும். நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் ப்ரீஃபாக எழுதிக்கோங்க. சுப்பிரமணியன் மட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. குவான்டிட்டி அதோடைய ரேட்டு ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் 550 தான் வரும். ஓகே, அப்போ இந்த அமௌண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி திருவள்ளுவர் இந்த புக்கு ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 15 into 75 என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். 1125. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவர். டுவெல் இன்ட்டு 60 மல்டிபிள் பண்ணி பார்த்தோன்னா 720. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறலாம், சைடில் ஒர்க் அவுட் பண்ணி இதே வேல்யூவே இங்கே வருதான்றதை செக் பண்ணிக்கணும் கொடுத்துருக்காங்களான்னு. இது நம்ம தான் போட்டோம், அதனால் நான் டைரெக்டாக போடுறேன். புக்கில் இந்த மாதிரி டேபிள் கொடுத்து தான் செக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி செக் பண்ண சொன்னாங்கன்னா குவான்டிட்டியும் ரேட்டையும் மல்டிபிள் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு கரெக்டானு பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம போட்ட டேபிள்ன்றதுனால நான் திரும்ப மல்டிபிள் பண்ணி காட்டாமல் நேராக ஆன்சர் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ குவான்டிட்டியோ ரேட்டையோ அவங்க கொடுத்துருக்க டேபிளை வச்சு மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டீங்க, அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா பில்லு வெரிஃபை பண்ணியாச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வரணும். வந்தால் மட்டும்தான் உங்களுடைய பில் அமௌண்ட் கரெக்டாக தான் இருக்குன்றதை நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி சைடில் ஆட் பண்ணி தான் பார்த்துருக்கேன், அதனால் நான் டைரெக்டாக எழுதுகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்க வேல்யூவும் இந்த டேபிளில் உள்ள வேல்யூவும் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம பில் வெரிஃபை முடிஞ்சிருச்சு, கரெக்டாக தான் இருக்குன்றதை எழுதிடலாம். இந்த வீடியோவில் புக்ஸ் ஆஃப் பயோகிராஃபிஸ், அதாவது சுப்பிரமணிய பாரதியாருடைய சுயசரிதை எத்தனை காப்பி எவ்வளோ ரேட்டுக்கு,
திருவள்ளுவருடைய சுயசரிதை புக்கு எத்தனை காப்பி வாங்கியிருக்கோம், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம். முனிவருடைய சுயசரிதை எத்தனை காப்பி, என்ன ப்ரைஸ்க்கு. திருவிக்கா அவங்களுடைய சுயசரிதை புக்கு எத்தனை வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்றதை எல்லாத்தையும் பில்லாகவும் மேக் பண்ணியாச்சு, வெரிஃபையும் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.